ஜெயம் ரவி, சிங்கப்பூர் அருமையான ஊரு. கண்டிப்பா நிறைய முறை வந்திருப்பீங்க. இன்னொரு முறை வாங்க, விசிட் பண்ணுங்க. நம்ம ஆஹா பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. அக்கா கிட்ட உட்காந்து மனசு விட்டு பேசுங்க, எல்லாம் சரி பண்ணிடலாம் தம்பி. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லணும், இதுவும் கடந்து போகும். உங்களோட படத்துல ஹீரோயின் உங்களை பார்த்து சொல்லுவாங்கல்ல, போயா போ. அதுதான் இப்ப நான் உங்களை பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில இதுவும் கடந்து போயிரும். போய் அடுத்த வேலையை பாருங்க. நான் செத்து போயிருவேன், உங்களை யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் அப்படிலாம் பேசியிருந்தீங்க. சாவுங்கிறது இயற்கை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்க பரிசு தம்பி. நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இயற்கை நமக்கு அதை கொடுத்தே தீரும். அது கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா கொடுக்கும். நம்மளா போய் முந்திக்கிட்டு குடுன்னு புடிங்க எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அமைதியா கொடுக்க வேண்டியதை கூட வேற அவசரத்துல வேற ஒருத்தவங்களுக்கு வச்சிருக்கிறத தூக்கி நம்மள்ட்ட கொடுத்ததுன்னு வைங்களேன், ரொம்ப அலங்கோலமாயிரும். அதனால அந்த சிந்தனை எல்லாம் விட்டுருங்க. அதாவது உலகத்துல நல்லவன் கெட்டவன், ஆம்பளை பொம்பளை, இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன், இந்த மொழி அந்த மொழி, அது எதுவுமே இல்லை. ரெண்டே பேர் தான். கஷ்டம் இல்லாத மனுஷனே உலகத்துல இல்ல. அந்த கஷ்டத்துக்கே டஃப் கொடுத்து அதுல இருந்து ஜெயிச்சு வர்றவன், இல்ல அந்த கஷ்டத்திலேயே கரைஞ்சு போய் தோத்து போறவன், இந்த ரெண்டே வகை மனுஷங்க தான் இந்த உலகத்துல. நீங்க எப்படியாப்பட்ட ஆளுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். தயவு செஞ்சு புலம்பிட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சீங்க. பலபலன்னு நிறைய நண்பர்கள் வந்து ஆக ஓகன்னு உங்களை வாழ்த்திட்டு போனாங்க. நான் நினைக்கிறேன் நீங்க உண்மையான நண்பர் ஒருத்தர் கூட சம்பாதிக்கலன்னு. ஏன்னா உங்கள்கிட்ட பகட்டு இருக்கும் போது இருந்த அத்தனை நண்பர்கள்ல ஒருத்தராச்சும் உண்மையானவங்களா இருந்திருந்தா இந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கா தம்பி. உங்களை அப்படியே தட்டி கொடுத்து மாப்பிள்ள விடுறா பாத்துக்கலாம் அப்படின்னு கொண்டு போய் கூட்டிட்டு போயிருப்பாங்க. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது டோட்டல் சரணாகதி. உங்க பெற்றோர்கிட்ட தன் குழந்தை ஒரு தவறே செஞ்சிருந்தா கூட அவனை தண்டிச்சிடக்கூடாது, அவன் அழிஞ்சிடக்கூடாது, எப்படியாச்சும் அவனை கை தூக்கி விட்டுறணும்னு நினைக்கிற ஒரே உறவு இந்த உலகத்துல பெற்றோர் தான். அதனால உங்க பெற்றோர்கிட்ட போய் டோட்டல் சரணாகதி அடைஞ்சிருங்க. இது ஜெயம் ரவிக்காக மட்டும் இல்ல, ஜெயம் ரவி மாதிரி சூழல்ல இன்னும் இதை விட எவ்வளவோ மோசமான சூழல்ல உறவுகளால துன்பப்படுறவங்க இந்த உலகத்துல இருந்துகிட்டே தான் இருக்காங்க. நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், அமைதியான சூழல், சோசியல் மீடியால இருந்து கொஞ்ச நாள் விலகி இருங்க. எல்லாமே சீக்கிரமே சரியாயிரும். இந்த மாதிரி சூழல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்களை பார்க்கும்போது நம்ம செய்ய வேண்டியது ஜஸ்ட் அவங்களை கூப்பிட்டு ஒரு கப்பு டீ வாங்கி கொடுங்க. அவங்க கூட உட்காந்து மனசு விட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க. இன்னைக்கு செத்தரலாம் நினைக்கிறவங்க கூட உட்காந்து யோசிப்பான். இதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். நம்மளோட கொஞ்சம் நேரத்தை அவங்களுக்கு ஒதுக்கி அன்பா, அனுசரணையா, ஆறுதலா பேசுங்க. குழந்தைங்க இன்னைக்கு உங்களை புரிஞ்சிக்காம இருந்துக்கலாம், ஆனா தகப்பனோட அன்பை அவங்க வளரும் பொழுது, அவங்க ஆளாகும் போது நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட திரும்பி வருவாங்க.